பெரியாரால தான் சார் தாமரை இங்க உட்கார்ந்திருக்கா, இல்லாட்டா வேற எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான் தாமரை. பெரியார் நீங்கள் மாடு மேய்ப்பது உங்கள் விருப்பம். பெரியாருடைய சமூக கிடையாது கிடையாது. காமராஜ் தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம், ஈவேரா கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சவரு காமராஜர். அதற்கு முன்னாடி நிறைய பேரு இதுக்கு தான் படிங்கடா படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்களா. சார் சமூக நீதி தளத்துல பெரியாருடைய பங்களிப்பு இல்லாம உங்களால சமூக நீதி வரலாறு எழுத முடியுமா சார்? சார் சமூக நீதிக்காக இவருக்கு முன்னால் 1000 பேர் பேசிவிட்டார்கள். Now see the game. ராஜா நான் சொல்றேன், நீலாம் நாங்கெல்லாம் திண்ணையை பிடிச்சி நடக்கும் பொழுது எங்களுடைய சுண்டுவரல பிடிச்சி நடந்து நீ போய் கண்ணமாப்பேட்டையில சுடுகாட்டு இருக்குல்ல, அங்க ஒரு 60 அடி ஆழத்துக்கு நோண்டு, ஒரு 10 எலும்பு கூடு கிடைக்கும். பூரா உன் தாத்தன், உன் பாட்டன், முப்பாட்டன் பூரா பேரையும் போட்டு புதைச்சது நாங்க தான். இந்த ஆயுதத்துக்கு நீ எப்படி பதில் சொல்ல போற? நானும் ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணிக்கலாமா? யூசிக்கோ, கம் ஆன் ஷோ ஷோ. இந்த குண்டூசி குத்தியா என் உயிர் போகுது. உயிர் போகாது, ஏர் போகும். You mean காத்து? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள். அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. பையன் சார் இந்த பால்சாமி. பெரியாரை பற்றி சீமான் பேசிய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சை பேச்சாக போய்கிட்டு இருக்கு. அதை விமர்சனம்னு சொல்ல முடியாது. பெரியாரின் மீது வன்மத்தை கக்கி இருக்கிறார் சீமான். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. சீமான் வன்மத்தை கக்கி இருக்கிறார் என்ற உங்கள் பார்வையை, உங்கள் கருத்தை நான் ஏற்கவில்லை. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? கற்பை பற்றி பெரியார் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை பேசி இருக்கிறார். கற்பு என்பது கற்பிதம் சார், அதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சார் யாராலையுமே. அப்படி என்றால் ஒன்று செய், நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். அப்படி எவனா எவளோட எவனா போலான்றது உங்க கருத்தா இருக்கலாம், என்னுடைய கருத்து இல்ல. நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. நாகரிகம் உள்ள மனிதர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். காங்கிரசும் காந்தியமும் ஒழிய வேண்டிய ஒன்று என்று ஈவேரா பேசியிருக்கிறார். காங்கிரஸ் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டது. இவர் வெள்ளையர்களை ஆதரித்துக் கொண்டிருந்த கூஜாவாக இருந்தவர் ஈவேரா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள். கண்ணகி மடப்பெண், சிலப்பதிகாரம் குப்பை இலக்கியம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? திருக்குறள் மலத்துக்கு ஒப்பானது. சரி, அப்படிலாம் பெரியார் சொல்லல சார். இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறேன். திருக்குறளுக்கு மாநாடு போட்டவர் சார் பெரியார். அது பிற்காலத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. முரண்பாடுகளின் மூட்டை ஈவேரா. சார் அத பத்தி பெரியாரே சொல்லிருக்காரு சார். நான் ஒரு காலத்துல அறிவு குறைபாடு உள்ளவனாக அவர் அறிவு குறைபாடு இருந்தார்ல, அறிவு குறைபாடோடு உடைய ஒருவரை எப்படி நீங்க பெரியவரா பேசுறீங்க? சிலப்பதிகாரத்தை பத்தி அவரை கருத்து சொல்றேன். இது விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினி தளத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் சிலப்பதிகாரம். பெரிய அறிவாளி சொன்னது. இன்னைக்கு பூரா விடமாட்டான் போல் இருக்க. இந்த கல்யாணம் என்ற அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உருவம் பெண் அடிமைத்தனமும் உருவாகிறது. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு. இவர் என்னென்ன பேசியிருக்காருலாம் ஆதாரம் இருக்கு சார். உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியாது பழைய கதையெல்லாம். பேசாம ஏன் ஓர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. முரசொலியில் இவரை பத்தி காத்துன்னு வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு ரவிக்கே விலை, துணி விலை ஏன் ஏறி போச்சுன்னா குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பேரை சொல்லி அவர்கள்லாம் ரவிக்க போடுறதுனாலதான் பள்ளுப்பற பசங்க எல்லாம் பேசியிருக்காரு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இல்லை என்று உங்களுக்கு மறுக்க முடியுமா? உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதன் மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? திமுக பத்தி சொல்லியிருக்காரு, கேளுங்க. கிளாமரப்பில் சேமப்பில் உன்னை விட்டு வைக்கல அந்த குரங்கு. நம் நாட்டில் வேறு வழியில் பிழைக்க முடியாதவர்கள் தமிழின் பெயரால் பிழைக்க துடிக்கிறார்கள். அவர்கள் துடிதுடிப்புதான் தமிழை காக்க வேண்டும், தமிழுக்கு உழைப்பேன், தமிழுக்கு உயிர் விடுவேன் என்பத கூப்பாடுகள்.
இதில் மற்ற மக்கள் சிக்குண்டு ஏமாந்து விடக்கூடாது. சங்கி சங்கிங்க நீ சங்கி தான்டா. ஏன் எங்களை எடுத்து பேசுறீங்க? நீ சங்கி தான். தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் பயன்படுவதில்லை என்பதோடு, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடு? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்புறம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதற்கு செலவு செய்த காலத்தை வேறு சுளையில் செலவிட்டிருந்தால் வாழ்வில் பயன்பெற்று. நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் தான் சார் முக்கியம். தமிழை விட இங்கிலீஷ் நமக்கு. என்ன வடையா மசால் வடையா நாட்டுல உட்கார்ந்து நடனம் ஆடுது. தமிழை வச்சு பிழைக்க முடியாது. காட்டு மிராண்டி மொழி, இதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்காங்க. ஆமா சார், காட்டு மிராண்டி தோன்றிய மொழி சார் தமிழ். அதனால காட்டு மிராண்டி மொழி. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. கம்யூனிஸ்டுகள் பொறுக்கி தின்பவர்கள், அதுக்கு பதில் சொல்லியிருக்காரா? எவன் காலையாவது நக்கி பிழைப்பார். இவ்வளவு மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா சார்? அவரை போய் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து வரவேற்கிறாங்களே. பெண் உரிமை, அதே போல சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு பெரியார் தான் சார் ஐகானு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து உங்கள் சட்ட திருத்தம் அரசியலமைப்போட ஒரே ஒரு பெரியார் தான். உங்களுக்கு வரலாறு தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரியார் ஐகான், ஈவர் ஐகான்றீங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் பெரியார் தான் சார் அடையாளம் இந்தியா முழுமைக்கும். தமிழ்நாட்டுடைய வரலாறு எழுத வேண்டும் என்றால் பெரியாருடைய பேர் இல்லாம தமிழ்நாட்டுடைய வரலாறு எழுத முடியாது. அந்த அளவுக்கு. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 1000 பேர் கிளம்புறான் சமூக வலைத்தளத்துல ஈவரா போட்டு கிழிக்கிறதுக்கு. அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க சார்? அது விமர்சனம் கிடையாது சார், அது வந்து அவதூறு சார். பெரியாரின் மீது அவதூறு சார். அது அவதூறு என்பது உங்கள் பார்வை. திரும்ப திரும்ப நீங்கள் அவதூறு என்று ஈவராவின் ஊதுகுழலாகவும் திமுகவின் ஊதுகுழலாகவும் இருக்காதீர்கள். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பெரியாரால தான் சார் தாமரை இங்க உட்கார்ந்திருக்கான். இல்லாட்டா வேற எங்கேயோ மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பான் தாமரை. பெரியார் நீங்கள் மாடு மேய்ப்பது உங்கள் விருப்பம். பெரியாருடைய சமூக கிடையாது கிடையாது. காமராஜ் தான் உங்கள் வளர்ச்சிக்கு காரணம். ஈவேரா கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சவரு காமராஜர். அதற்கு முன்னாடி நிறைய பேரு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைகிட்ட முண்டங்களா. சார், சமூக நீதி தளத்துல பெரியாருடைய பங்களிப்பு இல்லாம உங்களால சமூக நீதி வரலாறு எழுத முடியுமா சார்? டேய் கோபால், சைலண்டரா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.